கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே உந்தன் கதவை திறக்கும் மனம் அருள் கடலே. கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே உந்தன் கதவை திறக்கும் மனம் அருள் கடலே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உந்தன் தேரிட்ட கரங்களுக்கு இல்ல பயமே. எல்லாம் எனக்கு சிவமயமே. இறைவா இறைவா அம்மை இல்லாமல் ஒரு அம்மை இல்லை, அம்மை இல்லாமல் பிள்ளை இல்லை, அம்மை இல்லாமல் ஒரு அப்பன் இல்லை, அப்பன் இல்லாமல் ஒரு பிள்ளை இல்லை. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. இறைவா இறைவா நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. ஹர ஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி. சிவவும் நம சிவாயே ஹரவும் நம சிவாயே. சிவவும் நம சிவாயே ஹரவும் நம சிவாயே. சிவவும் நம சிவாயே நம சிவாயே நம சிவாயே ஓம் நம சிவாயே. நம சிவாயே நம சிவாயே ஓம் நம சிவாயே. சிவமும் நமச்சிவாய நமக. சக்தி, இந்த பூவுலகை கவனித்து பார்த்தாயா? பார்த்தேன் சுவாமி. இந்த பூலோகத்திலே ஊர்வன நகர்வன பரப்பவை என்று சொல்லக்கூடிய 84 லட்ச ஜீவ சண்டுகளையும் படைக்க செய்து அதற்கு முறையாக படி எழுந்துவிட்டு ஆதி கைலகத்திலே வந்து வேடிக்கையாக பார்த்து கொண்டிருந்தோம் அல்லவா? ஆனால் இந்த பூலோகத்திலே என்ன நடக்கின்றது? நீதி இல்லை, நேர்மை இல்லை, நியாயம் இல்லை, தர்மம் இல்லை. நீதி அழிந்து விட்டது, நேர்மை அழிந்து விட்டது, தர்மம் அழிந்து விட்டது, அதர்மம் தலை தோங்கி விட்டது. அப்படி இருந்தாலும் இந்த பூலோகத்திலே இறையுதா திரையுதா துவாபரம் என்று 3 யுகங்கள் முடிந்த நிலையிலே 4வது யுகமாக கலியுகம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கலியுக காலத்திலே தெய்வம் என்றால் என்ன, தெய்வ சக்தி என்றால் என்ன, தெய்வம் என்பது ஒன்று இருக்கின்றதா இல்லையா என்பதே மக்களிடத்தில் பெரும் சந்தேகமாக உள்ளது. அப்படியினால் நீதியை நிலைநாட்ட வேண்டும், தர்மத்தினை நிலைநாட்ட வேண்டும், அதர்மத்தினை அழிக்க வேண்டும். அப்படி இருந்த போதிலும் இந்த பூலோகத்திலும் மானிட பிறப்பாகிய பிறந்த பிரபன் அந்த நார்த்தாமலை எல்லையிலே தெலுங்காபுரி சீமையிலே கூத்தாடி வெள்ளம் கோபுர கத்தர் வனத்திலே மகிஷாசூர அரக்கனாகப்பட்டவன் வாழ்ந்து வருகின்றான். அந்த மகிஷ அரக்கனாகப்பட்டன் ஒரு நாள் சமயமும் இந்த சிவனுக்கு எதிராக அவன் அக்னி தபம் என்று புரிந்தான். எவன் ஒருவன் சிவனுக்கு எதிராக அக்னி தபம் என்று புரிகின்றானோ அவனுக்கு இல்லை என்று பாராமல் வரமளிப்பதோ விளக்கம். நான் அவனுடைய தபத்தை மெச்சினேன். அடே மானிடா, உனக்கு என்ன வர வேண்டும், ஏதடா வர வேண்டும் என்று கேட்டேன். அதற்கு அவன் தெரிவித்தான், ஐயனே, எங்கள் அரக்கனுடைய மோசமே அழிந்து கொண்டிருக்கிறது. நான் மட்டும்தான் ஐயா மீதம் இருக்கின்றேன். ஆகையால் எனக்கு இண்டர்களாலும் இடும்பர்களாலும் 33 தேவர்களாலும் 48,000 நெசமார்களாலும் யாராலுமே எனக்கு சாகாத வர வேண்டும் என்று கேட்டான் அந்த மயூசன். அடே அறிவுகட்ட மயூசா, இந்த உலகத்தில் எவன் ஒருவன் மனித பிறப்பு என்று அவன் அவதரிக்கின்றானோ அவனுக்கு அப்பொழுதே இறப்பு என்பது தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் தான் மட்டும் எனக்கு சாகாத வரம் என்று தான் வேண்டிக் கொண்டிருக்கிறாயே, உனக்கு மட்டும் அந்த வரத்தினால் எப்படி அழிக்க முடியும் என்று கேட்டேன். அப்படி என்றால், ஐயனே, எனக்கு அழிவு நேரிட வேண்டும். எனக்கு அழிவு நேரிட வேண்டும் என்றால் 5 பஞ்ச பூதங்களில் ஆளும் கிடையாது. 60 வயது நடைமுறைத்தார் மூதாட்டியார் வயிற்றிலே 7 கருகள் உருமாற வேண்டும்.
அந்த 7 கருகளும் 7 பெண் குழந்தையாகத்தான் பிறக்க வேண்டும். 7 பெண் குழந்தையாக பிறந்து 7 ஒரு எல்லை தெய்வங்களாக உருவெடுத்து 7 தெய்வ சக்திகளும் ஒரு தெய்வ சக்தியாக நிலைமாறி வந்தால் என்னை அழிக்க முடியும் வரத்தை பெற்று விட்டார் மயூசா. இவர் வரங்களா பெற்று சென்றப்பட்டவர் ஆணவத்திலே ஆண்களை கண்டால் அழிப்பதும் பெண்களை கண்டால் அவருடைய கற்பை சூறையாடுவதுமாக உள்ளான் இந்த மயூசா. இவனால் படைக்கக்கூடிய பிரம்ம தேவனோ கதறிக்கொண்டு இருக்கிறார். காக்கக்கூடிய நமது மகாவிஷ்ணுவோ கதறி கொண்டிருக்கின்றார். இந்த பூ உலகமே இந்த மயூசனால் நடுநடுங்கிக் கொண்டிருக்கிறது. இனியும் நம்மளை இந்த பூலோகத்தில் விட்டு வைத்து வென்றான் இந்த பூவுலகமே இல்லாமல் போய்விடும். அவன் அழிய வேண்டும், அவன் அழிய வேண்டும் என்றால் மா மகேஸ்வரி அது முயவளே உன்னையால் தான் முடியும். உன்னுடைய விருப்பம் என்ன? தங்களது உத்தரவுப்படியே ஆகட்டும் சுவாமி. அதற்காக தற்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று கூறுங்கள் சக்தி. சுவாமி இதுவரையிலும் இந்த பூ உலகிலே காளி என்றும் மாறி என்றும் துர்க்கை என்றும் அங்காள பரமேஸ்வரி என்று 107 அவதாரம் எடுத்து விட்டீர்கள். உண்மைதான். போதும். இந்த நிலையிலே 108வது அவதாரமாக இந்த பூலோகத்தில் நீ மாநிலப்பரப்பாக பிறக்க வேண்டும். அப்படியாகட்டும். அப்படி என்றால் எங்கு பிறக்க வேண்டும், யாரிடத்தில் பிறக்க வேண்டும் என்று தாங்களே கூறுங்கள் சுவாமி. சக்தி சுவாமி, இந்த பூலோகத்திலே மாநிலப்பரப்பாக பிறக்க வேண்டும் என்றால் அந்த மகிழ்சான் பெற்ற வரம் என்ன? 60 வயது நடைமுறைத்தார் மூதாட்டியர் வைத்ததால் 7 கருகள் பிறக்க வேண்டும் என்று பெற்றார். உண்மைதான். ஆகையாக அந்த நார்த்தாமலை எல்லைகளே கோட்டமலை தென்மகதை ஆண்டவர் கோட்டை பெருமாளுக்கும் வயது 60 ஆகிவிட்டது. அவனுடைய மனைவி கோட்டை கருப்பாய்க்கும் வயது 58 ஆகிவிட்டது. ஆனால் இருவருக்கும் இதுவரையிலும் புத்திரவாக்கிய செல்லும் இல்லாமல் செய்து வைத்திருக்கும் அல்லவா? உண்மைதான் சுவாமி. ஆகையாலே அந்த கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருப்பாய்க்கும் தாங்கள் ஒரே பிரசவத்தில் 7 பெண்மக்களாக நீ பிறக்க வேண்டும். அப்படியாகட்டும் சுவாமி. 7 பெண்மக்களாக பிறந்த நீ எந்தெந்த எல்லைகளே அமர வேண்டும் என்று தெரியுமா? 7 எல்லை கோட்டில் எங்கெங்கு அமர வேண்டும் என்று கூறுங்கள் சுவாமி. சக்தி, சுவாமி, தாங்கள் முதற் பிறப்பாக அந்த நார்த்தாமலை எல்லைகளை குதிகொண்டு மக்களது மேனிகளிலே பெரிய அம்மையின் அம்மை பார்த்து குடியிருக்கக்கூடிய நார்த்தாமலை முத்தமாரியாக பிறந்து பெயர் பெற்று வாழ வேண்டும். 2வது பிறப்பாக எங்கு பிறக்க வேண்டும் சுவாமி? 2வது பிறப்பாக திருவப்பூர் எல்லைகளை குதிகொண்டு மக்களது மேனிகளிலே மணவரை அம்மை பார்த்து குடியிருக்கக்கூடிய அந்த திருவப்பூர் முத்தமாரி அம்மன் என்று பெயர் பெற்று வாழ வேண்டும். 3வது பிறப்பாக எங்கு பிறக்க வேண்டும் சுவாமி? 3வது பிறப்பாக கொன்னையூர் எல்லைகளை குதிகொண்டு மக்களது மேனிகளிலே கொத்த மல்லியின் அம்மை பார்த்து குடியிருக்கக்கூடிய அந்த கொன்னையூர் முத்துமாரி அம்மன் என்று பெயர் பெற்று வாழ வேண்டும். 4வது பிறப்பாக எங்கு பிறக்க வேண்டும் சுவாமி? 4வது பிறப்பாக நமது இறந்தப்பட்ட எல்லைகளை குதிகொண்டு மக்களது மேனிகளை முடக்கம்மை சடச்சி அம்மையின் குடிபார்க்கக்கூடிய அந்த இருதலைப்பட்டி முத்துமாரியாக பிறந்து பெயர் பெற்று வாழ வேண்டும். 5வது பிறப்பாக எங்கு பிறக்க வேண்டும் சுவாமி? 5வது பிறப்பாக வகித்தூர் எல்லைகளை குதிகொண்டு மக்களது மேனிகளை வகித்துக்குள் அம்மா பார்த்து குடியிருக்கக்கூடிய அந்த வகித்தூர் முத்துமாரி அம்மன் என்று பிறந்து பெயர் பெற்று வாழ வேண்டும். 6வது பிறப்பாக எங்கு பிறக்க வேண்டும் சுவாமி? 6வது பிறப்பாக கண்ணபுரத்து எல்லைகளை குடிகொண்டு மக்களது கண்ணு வெளிகளில் அம்மை பார்த்து குடியிருக்கக்கூடிய அந்த கண்ணபுரத்து கருமாரியாக பிறந்து பெயர் பெற்று வாழ வேண்டும். 6 பேற்றுக்கும் இளையவளாக 7வது கன்னியாக எங்கு பிறப்பெடுக்க வேண்டும் என்று கூறுங்கள் சுவாமி. இந்த 6 பேற்றுக்கும் இளையவளாக 7வது கன்னியாக கொள்ளிடம் ஆற்றங்கரையிலே ஆலா மரத்தடையில் சான்றால் சமயபுரம் சாதித்தால் கண்ணபுரம் என்று சொல்லக்கூடிய மக்களது மேனிகளிலே சங்கமல் அம்மா பார்த்து குடியிருக்கக்கூடிய 1000 கண்ணுடையாள் சமயபுரத்து முத்துமாரியாக நீ பிறந்து வேறு பெற்று வாழ வேண்டும். சக்தி, அப்படியே இப்படியெல்லாம் 7 தெய்வ சக்தியாக 7 எல்லைகளை குதிகொண்டு கண்கண்ட இடமெல்லா கருமாரியாகவும் மண்கண்ட இடமெல்லா நீ மகமாகியாகவும் பூத்து குலுங்கி அந்த மயூசா அரக்கனை நீ வதம் செய்ய வேண்டும். சுவாமி, சக்தி. அப்படியாகட்டும். இருந்தாலும் இந்த பூலோகத்தில் நீதி இல்லை, உண்மை. நேர்மை இல்லை, நிச்சயமாக. தெய்வ சக்தி இல்லை என்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த பூலோகத்தில் நான் அந்த மயூசாசுர அரக்கனை எப்படி வதம் செய்துவிட்டு வர முடியும் சுவாமி? ஆகையால் தாங்கள் இங்கு வைக்கப்பட்டுள்ள 7 கரங்களுக்கு உயிருண்டாக்கி தாருங்கள் சுவாமி. அப்படி உயிருண்டாக்கி தந்தால்தான் நான் அந்த மயூசாசுர அரக்கனை வதம் செய்து அழித்துவிட்டு தங்களது பாதளம் வந்தடைகிறேன் சுவாமி. அப்படியாகட்டும் சக்தி. அப்படியா? என்னுடைய சந்தேகத்தை இப்பொழுது நான் பூர்த்தி செய்து காட்டுகின்றேன். பாருங்கள் மனித சண்டுகளே. தந்தையை என்னை அழைத்த
காரணம்? உமது தாயவளுக்கு சந்தேகம் வந்து என்ன விட்டது. சந்தேகம்? இந்த பூலோக மக்களிடத்தில் தெய்வ சக்தி என்பது ஒன்று இருக்கின்றதா இல்லையா என்பதில். ஆகையாலே சபையில் உள்ள 7 கிரகங்களிலும் 7 முத்துமாரி அவனுடைய அருள் இருக்கிறது என்பதை தற்பொழுது நிரூபித்து காட்ட வேண்டும். நிச்சயமாக அருள் அளிக்க வேண்டும். அன்பார்ந்த ரசிக உள்ளங்களை ஆமா, இப்பொழுது அருள் அளிக்கக்கூடிய நேரம். தயவு செய்து யாரும் தூங்க வேணாம், அப்படியே எழுப்பி விடுங்கம்மா. அப்படியே எல்லாத்தையும் எழுப்பி விடுங்க. இந்த 7 கிரகத்திற்கும் சக்தியை வரவழைக்கக்கூடிய நேரம். தாயே ஆயி மகமாகி ஆயிரம் கண்ணுடையால் விளையாடு முத்தமி பத்தினி தாயே முத்தாளம்மா, தாயே பகவதி அம்மா, தாயே அங்காள பரமேஸ்வரி, இன்னும் எனக்கு திருமணமாகவில்லை, மாங்கல்ய வரத்தை கொடு தாயே. திருமணமாட்டு போதுமா? குழந்தை செல்ல வேண்டும், நோயினாலும் நொடினாலும் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று கூறி உன்னையே எண்ணி எண்ணி வருதுகிற பக்தர்கள் முன்னிலையில் இப்பொழுது இந்த 7 கரகத்திற்கும் உயிர் அளிக்கக்கூடிய நேரம். ஆத்தாளுக்கு பிடிச்சது கும்மி சத்தம், கொலவ சத்தம், கைத்தட்டல் சத்தம், ஆறாவர சத்தம் முத. அதனால எல்லாம் இப்படி ஜோரா கைத்தட்டலாமே. 7 முத்துமாரி அம்மனையும் நம்ம சென்று பார்க்கணும் என்றால் 7 எல்லைக்கு சென்று பார்க்கணும். ஆனால் இன்னைக்கு 7 கரகங்களாக தாயவளை பாலிக்கப்பட்டும் அவளுடைய அருள் சக்தியை இந்த ஒரு மந்தையில நீதிகளோடு அழைக்க போகிறோம். அந்த தாயவள் யார் யார் குடியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறார் என்பதை நம்ம எல்லோரும் கண்ணால் கண்டறிஞ்சு பார்க்கணும். ஆத்தாளுக்கு பிடிச்சது குலவ சத்தமும் கும்மி சத்தமும் என்று சொல்லுவார்களே, ஆரவர சத்தம் இருந்தால் ஆத்தா அருளோடு ஆடி வருவா, கூப்பிடும் சத்தத்துக்கு குதிகொண்டு வருவா. அப்படி இந்த ஒரு எல்லையிலேயே இந்த கரகத்திற்கென்று சொந்தக்காரிகள் கண்ணிகளையாத இளம் பெண்கள் தான் எடுக்க வேண்டும் என்று ஒரு நிபந்தனை இருக்கிறார்கள். கண்டிப்பாக அதன்படிக்கு தான் இந்த கிரகத்தை நாங்கள் எடுக்க விடுவோம். எல்லாத்தையும் கிரகம் எடுத்து கூட மாட்டோம். வரட்டும், எத்தனை தாய் வேணாலும் வரட்டும், பார்க்கலாம். தாயினுடைய நீதி இருக்குதா இல்லையா? தா ஹலோ 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 ஹலோ. அருள் கொடுக்கும் தெய்வமே, அன்னை உமையவளே, ஆதிபர சக்தியே, அழைத்தவர் குரலுக்கு ஓடி வர வேணுமாடி. அம்மா 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 தாயே நார்த்தமலை எல்லையிலே எல்லையிலே குடிகொண்ட முத்துமாரி முத்துமாரி நாட்டமலை எல்லையிலே எல்லையிலே தாயே குடிகொண்ட முத்துமாரி முத்துமாரி. நார்த்தமலை எல்லை விட்டு அடிவர வேணும் அடி மகமாகி நாட்டமலை எல்லை விட்டு தாயே ஓடி வர வேண்டும் அடி மகமாயி. பொய்யம வாப்பவளே வார்ப்பவளே பெருவெட்ட மகமாகி மகமாகி பெரியம்மை பார்ப்பவளே, பார்ப்பவளே, தாயே பெருவந்த மகமாயி ஒளிவாமா. திருவப்பூர் எல்லையிலே எல்லையிலே ஓடுவா 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 தாயே. முத்துமாரி முத்துமாரி திருவப்பூர் எல்லையிலே எல்லையிலே தாயே குடிகொண்ட மகமாயி ஒளிவாமா. எல்லை விட்டு அடிவர வேணும் அம்மா மகமாகி திருவப்பூர் எல்லை விட்டு தாயே ஆடி வர வேண்டும் அடி மகமாயி. மணவரி அம்மையாரே மையாரே அழைக்கிற இந்த நேரம் அண்ணன்மாரி அம்மையாகே அம்மையாகே தாயே குடிகொண்டு காப்பவளை ஓடிவாடி. எல்லையிலே எல்லையிலே குடிகொண்ட முத்துமாரி முத்துமாரி நெய்யூர் எல்லையிலே எல்லையிலே தாயே கால்கொட முத்துமாரி. முன்னாடியே சொல்லியிருக்கிறார்கள், கண்ணி இழையாத பொண்ணு மேலே சாமி வந்து தான் கரகம் எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறார்கள். ஆமா தாயி நீயும் ஆத்தாதான். ஆனா சில பிள்ளைங்க மேலாம் பிரியத்தோடு விளையாடக்கூடியவ அந்த 1000 கண்ணுடைய 7 முத்துமாரி எம்மனும் அந்த தாயை வளர்த்தான் கூப்பிடுற ஆத்தா. இத்த பெரிய கூட்டத்திலே உனக்குன்னு இருக்க பிள்ளை இல்லையா தாயே? எல்லாம் வெக்கப்படாம குழவை போடுங்கம்மா. நம்ம எல்லாம் ஒரு கிராம பகுதியில் பிறந்தவக, கழவு பண்பாடு என்று நம்ம மறவாதவக என்னையா. ஆமா சாமி. அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் தெய்வ வழிபாட்டோடு தான் இன்னைக்கு ஆத்தாளுக்கு வாசலில் தேரு திருவிழா எடுத்து கும்பாபிஷேகம் பண்ணி நிச்சயமாக 48 நாளும் தாயவள் தன்னுடைய சன்னதியிலே கருவறையில் இருக்க வேளையிலே கடும் கோபத்தில் அமர்ந்திருப்பார்.
அதுக்காகத்தான் ஆத்தா மனங்குளிர செய்வதற்காக இந்த ஒரு கலை நிகழ்ச்சிகளை வைப்போம். இல்லாத வேளையில் ஆத்தாளுடைய வாசல் முன்பதாக கைதட்டுவோம், குலவ சத்தம் போடுவோம், கோலாட்டம் போடுவோம், கும்மியாட்டம் போடுவோம். தாயவளை மனங்குளிர்வதற்காக அப்பேற்பட்ட தாயவளை இந்த ஒரு எல்லைக்கிலே வர வைக்க வேண்டுமெனா சத்தம் போட வேண்டாமா? கொஞ்சம் ஆரவர் இருக்க வேண்டாமா? எல்லாரும் மனசார கைதட்டி ஆரவர் போடுங்கம்மா. வரட்டும். இன்னும் எங்கெங்க வரைஞ்சிருக்கிற ஆத்தா என்ன ஆரவர் சத்தமே வத்தலையே. அங்கனைக்கு ஏன்னா 2 பேர் தட்டுறியே, மற்றவர்ல குளிர்னு பயமா இருக்குன்னு உட்காந்துருக்கிறா. அவளை எல்லாரும் தட்டுக்கு ஆரவர் படத்துக்கு இறகை தட்டுனா தானே ஓசை. சிறு பிள்ளையில வந்திருக்கிறாங்க. ஆமா ஆத்தா எடுசாமி வந்து ஆடுகிட்டே நிற்கப்படாது. உன்னோட அடையாளம் இந்த கரகத்தில் பாலிச்சு வச்சிருக்கமே வேப்பம் உலகில அந்த வேம்பில பிறந்தவ தான் தாயி நீ ஏழுமுத்து மாரியம்மனும். அதுக்காகத்தான் உன்னைக்கு வேப்பிலையாள கரகம் பாலிச்சு வச்சிருக்கிறோம். அடையாளத்தை எடு. உன்னுடைய நீதி, உன்னுடைய சக்தி, நீ பிறந்தது அந்த செம்பு கரக செம்புல. அதனால தான் உனக்கு அடையாளத்தை இன்னைக்கு கொடுக்கணும். வா தாயி, எல்லாரும் கைதட்டுங்கம்மா, ஆரவர் படுத்துங்க தாயி. ஏன் இப்படி இல்லை செவலின்னு உட்காந்துருக்குற எதிரியை பார்க்கணும் பார்த்துக்கிட்டு இல்லை வெக்கப்படாமல் கைதட்டுங்க, குலப சத்தம் போடுங்க. கைதட்டுங்கம்மா, குலைய போடுங்கம்மா, குலைய போடு, கைதட்டுங்க. இன்னும் கரகம் காத்துக்கிட்டு இருக்குது தாயே. சமயத்தால் கரகம் அம்மா துள்ளி குதிச்சு ஓடிவாமா. இந்த வெற்றிக்கு மலைகள் 7வது கண்ணி கேட்கக்கூடிய வரத்தை 7 எள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறாளே 1000 கண்ணுடையாள் சமயபுரத்து மாறி உங்கரகம் காத்துக்கிட்டு இருக்குது. ஆத்தா ஓடிவா தாயே. இந்த கூட்டத்தில் பிடிச்ச பிள்ளைகளை யாரும் இல்லையா? ஆமா சாமி, காட்டி கொடு தாயே. அடிவும் கரக பிறந்ததடி பிறந்ததடி கண்ணபுர எல்லையிலே எல்லையிலே பிறந்ததடி பிறந்ததடி கண்ணபுர எல்லையிலே எல்லையிலே பிறந்ததடி பிறந்ததடி கண்ணபுர எல்லையிலே எல்லையிலே பிறந்ததடி பிறந்ததடி தாயே கண்ணபுர எல்லையிலே எல்லையிலே பிறந்ததடி பிறந்ததடி வட்டணம்மா வட்டணம்மா பிறந்ததடி பிறந்ததடி தாயே உத்திர வட்டணம்மா வட்டணம்மா நாகமலை தோகமலை தோகமலை
வேணாமா? வா மருகாத தாயே, மக்களை காக்கிறவ நீ மருகி பின்தங்கி நின்றுக்கிட்டீங்கன்னா மக்கள் எல்லாம் எப்படி ஆத்தா உன்னை தேடி வருவாங்க? ஓடி வா. தாயே, 7 ஒரு கரகம் வந்துருச்சு. இருந்தாலும் அந்த கன்னிகளையால மாட்டேன் சின்னஞ்சிறு பிள்ளை நினைச்சிருக்காங்க. ஆமா தாயே, உன் சக்தி அவ்வளவுதானா? உன் துடி குறையாம நீ ஓடி வர வேணாமா? தாயே, அன்னை உமையவளே, எல்லாம் ஜோர கைதட்டுமா? நீங்க கைத்தட்டி ஆறாவரம் படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு தாயாகப்பட்டவள் துள்ளி குதிச்சு ஓடி வருவா. தாயே, அடி ஒன்னாங்கரகமாம் கண்ணே கண்ணே, ஒன்னாங்கரகமா தன்னை தன்னே, ஓடி வர வேணும் அடி முன்னே முன்னே, ஓடி வர வேணும் அடி பொன்னே பொன்னே, கரகோரி எடுத்தாட தலகி வாடியம்மா, கரகோரி எடுத்தாடே தம்பியே ஓடி வாடி. அடி இரண்டாங்கரகமாம் கண்ணே கண்ணே, ஒன்னாங்கரகமா தன்னை தன்னே, திருவப்பூர் பூங்கரகம் முன்னே முன்னே, திருவப்பூர் பூங்கரகம் பொன்னே பொன்னே, கரகோரி எடுத்தாட தம்பியே வாடியம்மா, கரகோரி எடுத்தாடே தம்பியே ஓடி வாடி. அடி மூணாங்கரகமாம் கண்ணே கண்ணே, ஒன்னாங்கரகமா தன்னை தன்னே, அன்னையொரு பூங்கரகம் முன்னே முன்னே, உன்னையொரு பூங்கரகம் பொன்னே பொன்னே, கரகோரி எடுத்தாட பத்திரிகை வாடியம்மா, கரகோரி எடுத்தாடே பத்தினியே வாடியம்மா, அழாங்கரகமாம் கண்ணே கண்ணே, அலங்கரகமா தன்னை தன்னே, இதுல பட்டி பூங்கரகம் முன்னே முன்னே, இருபத்தி பூங்கரகம் பொன்னே பொன்னே, கரகம் எடுத்தாட பத்திரிகை வாடியம்மா, கரகோ எடுத்தாடே பத்தினியே வாடியம்மா, அது எந்தாங்கரகமாம் கண்ணே கண்ணே, கரகமா தன்னை தன்னே, அடிவர பூங்கரகம் முன்னே முன்னே, அறிவது பூங்கரகம் பொன்னே பொன்னே, கரகம் எடுத்தாட பத்திரிகை வாடியம்மா, கரகோ எடுத்தாடே பத்தினியே வாடியம்மா, அராங்கரகமாம் கண்ணே கண்ணே, அலங்கரகமா தன்னை தன்னே, கண்ணபுர பூங்கரகம் முன்னே முன்னே, நடுவு பூங்கரகம் பொன்னே பொன்னே, கரகம் எடுத்தாட பத்திரிகை வாடியம்மா, கரகோ எடுத்தாடே பத்தினியே வாடியம்மா, அடி ஏழாங்கரகமாம் கண்ணே கண்ணே, அலங்கரகமா தன்னை தன்னே, சமயபுர பூங்கரகம் முன்னே முன்னே, எவரோ பூங்கரகம் பொன்னே பொன்னே, கரகம் எடுத்தாட பத்திரிகை வாடியம்மா, கரகம் எடுத்தாட பத்திரிகை வாடியம்மா, கரகம் எடுத்தாட பத்திரிகை வாடியம்மா. நாலாவதுக்குறமா ஆமா தாயே முயவளே, இந்த உயிர் இல்லைகளே நீ யாராரவையில் குதிகொண்டு காத்திருக்கிறாய் என்பதை இன்னைக்கு இருக்கு மருளையில் யார் ஆரவையில் இருக்குன்னு பார்த்துட்டோம் தாயே. ஆனால் இந்த 7 முத்துமாறு எம்மனும் அருளும் இந்த 7 கரகத்தில் இருக்கிறது உன்னுடைய காலடியாகப்பட்டதும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த விநாயகர் சன்னதிக்கு சென்று வரணும் தாயே. இந்த ஒரு எல்லைக்கு குதிகொண்டு வாழ போற அதனால உன் அருள் சக்தி நம்ம ஒரு எல்லைக்கு போகணும். சன்னதிக்கு நேராக கொஞ்சம் வெளிவிட்டு உட்காருங்கண்ணே, அப்படியே கொஞ்சம் விலகி உட்காருங்க. சொந்தக்காரங்க வாங்கம்மா. ஆமாம் ஆமாம் தயவு செஞ்சு சொந்தக்காரங்க பின்னாடி வாங்க, கீழே விழுந்துருவாங்கம்மா. எந்திரிச்சு வாங்க, வெக்கப்படாம வாங்க. இந்த 7 ஒரு கரகமும் நமது ஆலய வாசலுக்கு போயிட்டு வரணும். அங்கே ஐயா பூசாரியாக இருந்தால் தீபாவளி காட்டுங்க. தயவு செய்து கரகத்தை இங்கே இறக்கிட வேணாம். ஒவ்வொரு கரகமாக இங்கே பெருசில் இறக்குவோம். அப்படியே அழைச்சிட்டு வாங்க. வாங்கம்மா, சொந்தக்காரங்க வாங்க, பெண்கள் வாங்க, வாங்கம்மா. வெக்கப்படாத வேணாமா. ஆமாம், எதுக்கு சொல்றோம்னா அவங்க ஆடி போகும்போது கீழே விழுந்துடுவாங்க. பாதுகாப்பு ஒரு அவங்க முக்கியமான விஷயம். வாங்கம்மா. அப்படியே வாங்க தாய். ஏன்னா இதுலேயும் ஒரு சந்தேகம் இருக்குது நிறைய பேத்துக்கு. என்ன சந்தேகம்? சின்ன பிள்ளைய தான் கரகெடுக்கணும் சில ஊரில் சொல்லுவாங்க. சரி, அப்போ பெரிய ஆளு மேலே சாமி வருவதெல்லாம் பொய்யா? எப்படி கிடையாது. தாய்ங்கிறவ எல்லாத்துக்கும் பொதுவானவ. யாரு மேல வேணாலும் வரலாம். என்ன ஒரு ஆசைப்படுவாங்க, சிறு குழந்தைகள் மேல அருள் வந்து எடுத்தா அது பார்ப்பதற்கு ஒரு இனிமையாக இருக்கும். என்னங்க ஐயா, அதுக்கு 2 கரகம் வந்திருக்கிறாங்க. அப்படி உங்களுக்கு விருப்பம் உண்டதுன்னா சிறு குழந்தைகளா நிப்பாட்டி நாங்கள் அருள் அளிக்கலாம். அதுக்கு நாங்கள் தயார். சம்மதமா? கேளுங்க. இல்லை அதையும் நம்ம கேட்டுருவோமா? இல்லை கேளுங்க. அதை ஒரு குறைய நம்ம வச்சுட்டு போயிடக்கூடாது.
அப்படியா? சரி சரி. இல்லை சன்னதிக்கு போய் வரட்டுங்க ஐயா, போயிட்டு வரேன், அதுதான் முறை. ஐயா அந்த விழா கமிட்டியாளர்கள் வாங்க, நீங்கள் ஒரு ஆள் வாங்க, இந்த சூட தொட்டோட போயுங்க. வாங்க ஐயா, கமிட்டி யாரும் இல்லையா? ஐயா விழா கமிட்டி கொஞ்சம் வாங்க ஐயா, முன்னாடி வாங்க. நான் பார்த்துக்கிறேன். ஐயா வாங்க ஐயா, விழா கமிட்டி வாங்க ஐயா, கொஞ்சம் முன்னாடி வாங்க. யாராவது வாங்கினே ஒரு முக்கியஸ்தருக்கு. அம்மா மாரியம்மா பிரிசூடியம்மா நீலியம்மா, மாரியம்மா மாரியம்மா திரிசூடியம்மா நீலியம்மா, மாரியம்மா மாரியம்மா பிரிசூடியம்மா நீலியம்மா, தளமேல மணிமகுடம் என் தாய் தந்த பூங்கரகம், நிலையாக நிலைக்க வைக்கும், நினைச்சதெல்லாம் பலிக்க வைக்கும். உன்னை நினைச்சபடி உண்மை ஜெயிக்கும்படி வேண்டும் மறந்தான் மாரியம்மா, காவல் நீதான் காளியம்மா, மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா. மண்ணுக்குள் நீ நல்ல நீரம்மா, காற்றும் கடலும் நீயம்மா, அன்புக்குள்ளி நல்ல நீரம்மா, காற்றும் கனலும் நீயம்மா. ஆனத்த போலெங்கு யாரம்மா, தந்தேன் தேவி நானம்மா, முழுது நீதானே, அந்த வழி துணையும் நீதானே, எங்க மனமுருகும் நீதானே, வந்த வழி துணையும் நீதானே, சரி சரி தீய சரி வேறாறு நீதானே காப்பு. மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா, தலைமையில மணிமகுடம் என் தாய் தந்த பூங்கரகம். இளையாக நிலைக்க வைக்கும், நினைச்சதெல்லாம் வலிக்க வைக்கும், உன்னை நினைச்சபடி உண்மை ஜெயிக்கும் அது ஏதும் வரலாம் காளியம்மா. என் காவல் நீதான் காளியம்மா, மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா. வாழ்வெள்ள வாழ்த்துக்கள் பாடட்டும், வாழ்வே வளமாய் மாறட்டும், வானெல்லாம் வாழ்த்துத்தான் பாடட்டும், வாழ்வே பலமாய் ஆகட்டும். நீ எந்த தாயாக மாறட்டும், நிழலும் நிஜமாய் மாறட்டும், நீதானே தங்கத்தில் மதிய பொழுதோமே, சந்தி முழுதும் காத்தாயே தங்க திருவழிய பணிந்தோமே, சாட்சி சொல்லும் தாயே சரி தீயெல்லாம் பூவாக மாறட்டும். மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா, தலமேல மணிமகுடம் என் தாய் தந்த பூங்கரகம், நிலையாக நிலைக்க வைக்கும், நினைச்சதெல்லாம் வலிக்க வைக்கும், உன்னை நினைச்சபடி உண்மை ஜெயிக்கும்படி வேண்டும் வரண்டா காளியம்மா. என் காவல் நீதான் காளியம்மா, மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா, மாரியம்மா மாரியம்மா திருச்சூழியம்மா நீலியம்மா. பத்தா ஒரு சாமியே வந்திருக்குது. விடுங்க, விடுமா, போட்டு கோயிலுக்கு போய் வரட்டும். விட்டு பிடிக்காதாய் விடட்டும், விட்டு போகட்டும். அம்மா ஓ வேகம் குறையாம ஆசாமி. தாயே, வா சாமி வா, போதும் வா. அங்கேயே நின்றுக்கிட்டு தான் அடுத்து நாங்கள் கரகத்தை இறக்கணும்ல. வா தாயி, ஓடி வா. அலைக்கட்டுமா சுவாமி அலைக்கட்டுமா, இந்த அக்கா தங்க 7 பேரை அலைக்கட்டுமா, அலைக்கட்டுமா சாமி அலைக்கட்டுமா, கத்தைய 7 பேரை அலைக்கட்டுமா, அலைக்கட்டுமா சுவாமி அலைக்கட்டுமா, அக்கா தங்க 7 பேரை அலைக்கட்டுமா, அலைக்கட்டுமா சாமி அலைக்கட்டுமா, கத்தைய 7 பேரை அலைக்கட்டுமா, இந்த முகத்தழகி அலைக்கட்டுமா, ஒரு முத்து மாறி அலைக்கட்டுமா, அந்த முகத்தழகி அலைக்கட்டுமா, கத்தைய 7 பேரை அலைக்கட்டுமா, கை பிடித்தவளை அழைக்கட்டுமா,
சொந்தக்காரங்களாம் பக்கத்தில் வாங்கம்மா. இந்த கரகம் எடுத்த ஆர்டருடைய சொந்தக்காரர்கள் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களும் கொஞ்சம் முன்னாடி வாங்க பிடிக்க வாங்கம்மா. ஏன்னா தீபாரதனை போட்டு இன்னையா ஆமாம் ஆமாம் அதை கரகத்தை மாற்றி விட்டுரும். ஆத்தா கிட்ட தம்பி திருநீர் போட்டு கரகத்தை வாங்கிடுவோம். மாற்றி விடுங்க. அடையாளத்தில் வாங்க நேரம் அருள் நின்று கீழே விழுந்துருவாங்கம்மா. அப்படி ஆடி முன்னாடி வரும் வேலைகளே கரகத்தை வந்து பிடிச்சிக்கிறங்க வாங்க சொந்தக்காரங்க. வா சாமி, வந்த வரைக்கும் சந்தோஷம். ஆத்தா சமயபுரத்தால் சிவப்பு நிற மேலுகிடன் அந்த தாயை மாற்றி விடுமா. காட்சி அடையாளத்தை மங்கையால மாத்தி விடுதாயி குருசாமி. அந்த குழந்தை எடுத்து ஆடட்டும் கரகத்தை. பிள்ளை தலையில வை கரகத்தை வை. பிள்ளை வாழ்த்து குருசாமி குடு. சொல்லு தாயே முத்துமாரி சமயபுரத்தாலே குடு. வை 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 குருசாமி குடு 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 குடு. வை 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 தாயே சமயபுரத்தாலே தாய் போடு போடு இப்படி போடு 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 ஆமா கொலை போடுங்கம்மா. அந்த அம்மா ஓரமா தூக்கிட்டு போங்க. ஐயா கூட்டு போங்க. அப்படியே கொஞ்சம் ஓரமா கூட்டி போங்கம்மா. பெரிய மனுஷன் பொறுமையா பொறுமையா பெரிய மனுஷன். அருமையான ஊரு. குலபச்சத்தம் போடுங்க ஆத்தா. வெக்கப்படாதீங்க. மனுஷனுக்கு மனுஷன் வெக்கப்படாது, தெய்வத்துக்கு நீங்களும் வெக்கப்படாது. எந்திரிச்சு வாங்க. முன்னாடி வாங்க. அம்மா வாங்கம்மா. அவங்கள வாக்கா இருப்போம் சண்டையில் இருப்பாங்க. நீ ஏன் அவங்கள கூப்பிடுற? ஏன் இந்தியா பாகிஸ்தானா? ஆமா சரி சாமி. அங்கேயே இருந்து நாடகம் பார்த்தா போதும். சரி இங்க கூப்பிட்டு பிரச்சனை உண்டாக்கிறது பேசாமறியா தாகி. இந்த 7 முத்துமாறு எம்மனும் 7 கரகம் எடுத்து ஆடுறீங்க. ஆனா எந்தெந்த முத்துமாறு எந்தெந்த கரகம் எடுத்து ஆடுறீங்க என்று இங்க இருக்கிற யாருக்கும் தெரியாது தாயே. நிச்சயமாக உனக்குத்தான் தெரியும். ஆ. நான் தான் அந்த நார்த்தாமலை முத்துமாரி, நான் தான் அந்த திருப்பப்பூர் முத்துமாரி என்று. அதனால உன்னுடைய பெயரை நாங்கள் ஒவ்வொரு பெயராக சொல்லும் வேளையில அந்த கரகம் யாருடைய கரகமோ அந்த தாயவள் தான் ஓடி வந்த கரகத்தை இறக்கணும். அப்படி ஆடி வந்து கரகம் வைக்கிற நேரத்தில் சொந்தக்காரங்க வந்து பிடிச்சிக்கிறங்க. சொந்தக்காரங்க இல்லைன்னா பக்கத்தில் இருக்க வந்து பிடிக்குமா, பெண்கள் வந்து பிடிச்சிக்கிறங்க. இறக்கமா பிடிச்சிக்கோங்க, விட்டுறாதீங்க. விட்டுறாதீங்க தாய்க்கு. முன்னாடி முன்னாடி வாங்க. முன்னாடி வாங்க. முன்னாடி வாங்க. இல்ல இல்ல ஆடணும் இல்ல, அவங்க அங்கே இருக்கட்டும், வரையில பிடிச்சிக்கட்டும். தாயை இந்த 7 கரகத்தில் முதலாவது கரகம் கரகம் நார்த்தாமலையில் அமர்ந்திருக்கிறாள். நார்த்தாமலை முத்துமாரி பெரியம்மா பார்க்கிறவன் அவளுடைய பூங்கரகம் இறங்கும் என்ன தாயே. ஓடிவா சாமி. நார்த்தாமலை எல்லையிலே எல்லையிலே மாறி முத்துமாரி. நார்த்தாமலை எல்லையிலே எல்லையிலே தாயே குடிகொள்ள முத்துமாரி கலம சத்துவாமா. பெரியம்மா பாப்பபடா பாப்பபடா. அட புடிங்கம்மா பின்னாடி புடிங்கம்மா. என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? புடிங்கம்மா. அதுக்கு தாமா சொன்னோம். ரெடியா இருக்குமா. கரை இறங்கையில் விழுந்துருவாங்க. கை தட்டிங்கம்மா. கொஞ்சம் கூட வாங்க தாய். ஏன்னா கீழே விழுந்து ஏதாவது ஒன்று அதுனா போச்சு. நாங்கள் நாடகத்துக்காண்டி இந்த கதை பாட்டை நாங்கள் பாடிக்கிட்டு தான் இருப்போம். என்னையா நாங்கள் பாடுற எங்களுடைய கடமை. ஆனால் உசிரை பாதுகாக்கிறது உங்களுடைய கடமை. இந்த நேரத்தில் ஏன்னா பாதுகாப்பு ஒரு முக்கியமான விஷயம். அதனால அம்மா ஐயா என்ன பெற்றவங்களா கோச்சிக்காம கரகத்திற்கு அப்புறம் பிடிச்சிக்கோங்க, கீழே விட்டுறாதீங்க. அது என்னடா வந்தது போட. முதலாவது கரகம் நார்த்தாமலை முத்துமாரி கரகம். திருப்பூர் முத்துமாரியும் இறக்கிட்டா கரகத்தை ஆடி வந்து. ஆமா சாமி எல்லாம் மொத்தமாக கொண்டு வந்து இறக்கிட்டேன்னா எங்களுக்கு அடையாளம் தெரியாது. ஒவ்வொரு ஆளா வந்து இறக்க கரகம். ஏன்னா கூட்டத்தோட கூட்டம் மாதிரி தெரியுமா தாகி. மூன்றாவது கிரகம் கொன்னையூர் எல்லையில் அமர்ந்திருக்கிறாளே கொன்னையூர் முத்துமாரி தாயே. மீதம் இருக்கிற கொன்னையூர் கரகம் மட்டும்தான் வரணும். கோவக்காரி கோவக்காரி முத்துமாரி சாமி சாமி கொல்லாத கோபக்காரின்னு சொன்னீங்க. இப்பதான் சாமி பாக்குறேன் கண்ணுல. கொத்தமல்லி அம்மா பாக்குறவ கொள்ளாத கோபக்காரி. அவளுக்கு நம்ம ஏதாவது தேவையில்லாத வேலை ஒரு பண்ணிட்டோம்னா மரம போட்டுருவா. ஆட கொள்ளக்கூடிய அளவுக்கு கூட கொண்டு போயிருவா. தெய்வமே அதுக்கு தேவை பொல்லாத கோபக்காரி. ஆமா அவளோட கோபம் தாங்க முடியாத மக்களால பார்க்க முடியல. அதனால அவ இறக்கிட்டா தாய. சரி ஆனா 4வது கரகம் உசிர காப்பாத்திக்க இந்த பட்டியல் அமர்ந்திருக்கிறாளே முத்துமாரி முடக்கமா பாக்குறவ. ஓடிவா சாமி.
மூடம் என்று சொல்லக்கூடிய அந்த முடக்கம வாப்பாளே ஆமா அப்படிப்பட்ட மகிமைக்குரியவர் அத்தா யாரு ஆ. அந்த முடக்கம வாக்க இருந்தபட்டி முத்துமார் யாரு இருந்தபட்டி அம்மா முத்துமாரி. இருந்தபட்டி எல்லையிலே காவல் கொண்ட முத்துமாரி இருந்தபட்டி எல்லையிலே காவல் கொண்ட முத்துமாரி தாயே இருந்தபட்டி முத்துமாரி. அப்படி ஒவ்வொரு கிரகமா வந்துட்டேன் கைதட்டுங்கம்மா. நான்காவது கிரகம் நான்காவது கிரகம். இருந்தலைப்பட்டி முத்துமாரி அம்மனுடைய பூங்கிரகம் இறங்கி விட்டது. ஆமா சுவாமி. ஐந்தாவது கிரகம் கரகம். நம்ம வயிற்றுக்குள் அம்மா பார்க்கிறாளே வைத்தூர் முத்துமாரி வைத்திரு முத்துமாரி. அந்த தாயினுடைய மகிமையாகப்பட்டது ஆஹா ஒரு வார காலங்களுக்கு பிறகுதான் தெரியும் சரி. இந்த வைத்தம்மா பார்த்திருக்கிறது. ஆஹா ஏன்னா ஒரு வாரமாக சரி பசி எடுக்காதியா, சரி சுவாமி. அன்னம் உண்ண முடியாது, ஆ தண்ணீர் பருக முடியாது, சரி. எச்சில் உமிழ் முழுங்க முடியாது. ஆமா அதுக்கப்புறம் தான் தெரியும் இந்த தாயோடைய அம்மை போட்டிருக்குதுன்னு. அப்பேற்பட்ட ஆத்தாளுடைய மகிமை குறைய வேண்டும் என்பதற்காக, தாயே அந்த ஆத்தாளுடைய வினை போக வேண்டும் என்பதற்காக தாயே ஆத்தாளுடைய வாசலிலே ஆ. வகித்த மாவிளக்கு எடுப்பார்களே, சரி சுவாமி. அது குண்டான மேன்மைக்குரியவர் இந்த வைத்தூர் முத்துமாரி. அம்மா வைத்தூரே எண்டாய எல்லையில எல்லையிலே காவல் கொண்ட எண்டாய முத்துமாரி. வைத்தூரே வைத்தூரே எல்லையிலே எல்லையிலே காவல் கொண்டே என் தாயே முத்துமாரி. போடுது. ஓ சக்தி ஆசக்தி. ஓ சக்தி ஆசக்தி. வைத்திரு முத்துமாரி தாயே. கைது 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 கைது. ஏன்னா இந்த 5 கிரகத்திற்கு உண்டான சிறப்புகள் வேற. சரி. இந்த 5 கிரகமும் இருக்கின்ற எல்லை எல்லை புதுக்கோட்டை மாவட்ட எல்லையில இருக்குது. சரி சுவாமி. இந்த பகுதியில இது புதுக்கோட்டை தானே? ஆமா இந்த இதாய சொல்ற இந்த பகுதியில. சரி சரி. ஆனா மீதம் இருக்கக்கூடிய இந்த 2 கிரகமும் 2 கரகமும் திருச்சி மாவட்ட எல்லையில் இருக்கிறாளே, திருச்சி மாவட்டம் கொள்ளிடம் ஆற்றங்கரையிலே ஏய் அக்கம் பக்கமாக ஆஹா கண்ணனூர் என்று சொல்லக்கூடிய கண்ணபுரத்தில் அமர்ந்திருக்கிறார். அன்னபுரத்து மாறி. கண்ணபுரத்து முத்தமாரி சரி சுவாமி. அருகாமையில் இருக்கக்கூடிய சமயபுரத்து கொள்ளிட ஆற்றங்களை வந்திருக்கிறாளே ஆ சமயபுரத்து முத்துமாரி. வேப்ப மரங்கள் சூழ. ஆமா தாயே இரட்டை பிறந்த அக்கா தங்கை. ஆ அதனால அந்த 2 கரம் கொஞ்ச நேரம் ஆடட்டும். என்னய்யா ஆடணும்னா அவங்க கைத்தல் சத்தம் கைதட்டு, கைதட்டு. போடு கொலை போடு கைதட்டு. மஞ்சளிலே நீராடி குங்குமத்தாள் பொட்டுமைத்து பூவாடை காளியம்மா நீ மருளாடி வந்திடம்மா. உடுக்கை பம்பை முரசொலிக்க உருவி மேலம் தானிசைக்க
மலையனூர் அங்காளியே தாயே அருளாடி வருகிறவளே. அம்மா மலையனூர் அங்காளியே ஆகாளி திரிசூலியே மலையனூர் அங்காளியே ஆகாளி திருச்சூழியே. பராசக்தி. பாசாமி, இந்த 6வது கிரகம் கண்ணபுரத்து கருமாரியம்மனுடைய கிரகம். கண்ணு விழிகளில் அம்மா பார்க்கக்கூடிய தாயே, கண்ணபுரத்தா கருணை உள்ளம் கொண்டவளே, அம்மா. ஓடி வந்து உன்னுடைய அடையாளத்தை இறக்கணும் தாயே. ஆசாமி அம்மா முத்து மாறி ஏ அழகு முத்து மாறி வர வேணும் அடி எங்க முத்து மாறி முத்து மாறி அழகு முத்து மாறி ஆனந்தம்மா வீட்டிருப்பார் அம்மா ஊருகாளி. அம்மா முத்து மாறி ஏ அழகு முத்து மாறி அடி வர வேணும் அடி எங்க ஊரு தாயி அம்மா முத்து மாறி அழகு முத்து மாறி அபயபுரம் மாறி வந்துட்டா இருக்கு அத்தால புடிக்க அத்தா தாயே நம்ம எதிர்பார்க்காத அளவிற்கு சிறு குழந்தை மேல் அருளாக ஆடி வந்திருக்கிறிய தாயே. ஏமா இவ்வளவு நேரம் மறைச்சு வச்சிருந்தீங்க, பிடிச்ச அமைக்கிட்டீங்களா அங்கிட்டு வாதாய் சொந்தக்கார பக்கத்துல வாமா. சோதிச்சாலும் சாதிக்கக்கூடியவையா ஆமா. அந்த கண்ணபுரத்தாலும் சமயபுரத்தாலும் ஆமா. நினைச்ச நேரம் துள்ளி குதிச்சு ஓடி வரக்கூடியவ கடைக்குட்டி சிங்கம் எல்லாம் ஜோரா கை தருமா தாயே. அத்தா ஆமா வந்துட்டா. ஆ ம் அம்மா கூப்பிட்டா முடி வருவாளா ஏ மாரியம்மா கதவை போட்டு அடி வருவாளா கூப்பிட்டா முடி வருவாளா ஏ குடி போட்டு அடி வருவாளா ஏ கூப்பிட்டா முடி வருவாளா ஏ மாரியம்மா கதவை போட்டு அடி வருவாளா அவ கூப்பிட்டா ஓடி வருவாளா ஏ மாரியம்மா குடி போட்டு அடி வருவாளா. அவ சின்ன திருவிழா போல இருப்பவ சேது பதுங்க நாடு சேர்த்து பதிய நாடு வச்சா சின்ன திருவிழா போல இருப்பவ சேது பதுங்க நாடு வச்சவ சிறத விடைக தீர்த்து பப்பவன் இளக்கோட்டை மாறி ஒன்ன கூப்பிட்டா மாறி கூப்பிட்டா தாயை கூப்பிட்டா முடி வருவாளா ஏ மாரியம்மா கதவை போட்டு அடி வருவாளா அவ கூப்பிட்டா ஓடி வருவாளா ஏ மாரியம்மா குளவு போட்டு ஆடி வருவாளா. தக்க தக்கலே தட்ட கெட்ட பாவாட தப்படி புத்தி போட்டவ தக்க தக்கலே தட்ட கெட்ட பாவாட தப்படி புத்தி போட்டவ சிறத விடைக தீர்த்து பப்பவன் நமகோடு மாறி ஒன்ன கூப்பிட்டா மாறி கூப்பிட்டா தாயை கூப்பிட்டா ஓடி வருவாளா ஏ மாரியம்மா கதவை போட்டு அடி வருவாளா அவ கூப்பிட்டா ஓடி வருவாளா ஏ மாரியம்மா கதவை போட்டு அடி வருவாளா நல்லவர்கள் நல்லவரா நம்பினவரா காத்தவரா நல்லவளா நம்பினோர கப்பவளா நல்லவர்கள் நல்லவரா நம்பினவரா காத்தவரா நம்ம ஊரு எல்லையில அமதற்கு தாய ஒன்ன கூப்பிட்டா மாறி கூப்பிட்டா தாயை கூப்பிட்டா ஓடி வருவாளா ஏ மாரியம்மா கதவை போட்டு அடி வருவாளா அவ கூப்பிட்டா ஓடி வருவாரா ஏ மாரியம்மா குளவ போட்டு ஆடி வருவாரா. தாயே, இந்த 6 பேற்றுக்கு மிளைவளாக குறியிடம் ஆற்றங்கரையிலே இன்னைக்கு கோடான கோடி பக்தர்கள்லாம் இன்னைக்கு விரதம் இருந்தும் காப்பு கட்டி பாத யாத்திரையாக உன்னை தேடி வருகிறார்களே தாயே. 15-20 வருடங்கள் ஆகின்றது. இன்னும் என்னுடைய குடிகளே குடி தளரவில்லை, புத்திரபாக்கிய சொல்லமில்லை, மாங்கல்ய வரமில்லை, கைகால் முழுத்தரும் ஆழ்ந்து கொண்டிருக்கிற அம்மா எனக்கு வினைகளெல்லாம் தீர வேண்டும் என்று ஆத்தருடைய வாசலில் எழுத விளம்பி வருகிறார்களே அந்த சிகப்பு நிற மேனிக்காரி தாயே தாயே, சமயபுரத்து எப்படி வர்றா? எப்படி அவ சிலுக்க வராளே ஏ மாரியவ சிரிச்சுக்கிட்டு ஆடி வராளே சிலுக்க சிலுக்க வராளே வாமா, வா. சிலுக்கிட்டு ஆடி வராளே சிலுக்க வராளே ஏ மாரியவ சிரிச்சுக்கிட்டு ஆடி வராளே சிலுக்க சிலுக்க வராளே மாரியம்மா சிலுக்கிட்டு ஆடி வராளே அவ பறந்து பறந்து வராளா ஏ மாரியவ பம்பரமா ஆடி வராளா அவ பறந்து பறந்து வராளே முத்து மாறி பம்பரம்பல் ஆடி வராளே மலையிட்டு ஆடி வராளே
அந்த சாமியில திணறு போடுமா, அந்த சாமியில சொந்தக்கார பிடிமா, பிடிச்சுக்க தாய். அருமை அருமை அருமையான ஊர் மக்கள். தந்தையை எங்களை அழைத்த பணி முடிந்தது, சிறப்பாக முடிந்தது. மனித சண்டுகளே, மீண்டும் எப்பொழுது அடுத்த கண்டம் எப்பொழுது அழைக்கின்றமோ அந்த நேரத்திற்கு வந்து நிற்க வேண்டும். ஆகட்டும், சென்று வாருங்கள். நல்லாசி வழங்குங்கள். சக்தி, சுவாமி, இப்பொழுதாவது நம்புகின்றாயா? இந்த பூவுலக மக்களிடத்திலும் தெய்வ பக்தி என்பது ஒன்று இருக்கிறது என்பதை நான் நிரூபித்து விட்டேன். ஆகையாளை நான் சொன்னது பிரகாரம் அந்த மயூஸ் அரக்கனாகப்பட்ட மத செய்து விட்டு என்னுடைய ஆதி கழகம் வந்து சேர்ந்தடைய வேண்டும். சுவாமி, சக்தி, இருந்தாலும் எனக்கு பக்கத்துணையாக யாரை அனுப்பி வைக்கிறீர்கள் சுவாமி? சக்தி, விளக்க பக்கத்துணையாக நமது மகன்களோ அந்த அழகர்மலைய எல்லையிலே குடிவாழ்ந்து கொண்டிருக்கிறானே 18ஆம் படி கருப்பனும், கொல்லிமலை எல்லையிலே குடிவாழ்ந்து கொண்டிருக்கிறானே கொல்லிமலை சின்ன கருப்பனும், இருவரும் எனக்கு காவலன்று வருவார்கள். கவலை வேண்டாம், வெட்டு விளக்கே சென்று வா. சக்தி, அப்படியா? ஓம் நமச்சிவாய நமகே, ஓம் நமச்சிவாய நமகே, ஹரி ஓம் நமச்சிவாய நமகே. இருமுடி தாங்கி ஒரு மனதாகி குருவெனவே வந்தோ, இருவினைகள் தீர்க்கும் யமனையும் வெல்லும் உன் திருவடியை காண வந்தோ. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே, ஐயப்போ சுவாமி சரணம், ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே, ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சாமியே, ஐயப்போ ஐயப்போ சாமியே. நெய் அபிஷேகம் சுவாமிக்கு, கற்பூர தீபம் சுவாமிக்கு, ஐயப்பன்மார்கள் கூடிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார், சபரிமலைக்கு சென்றிடுவார் சுவாமியே, ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கார்த்திகை மாதம் நாளை இணைந்து நேர்த்தியாகவே விரதமிருந்து, கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதமிருந்து, பார்த்த சாரதையின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவமிருந்தோம், பார்த்த சாரதி மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவம் இருந்தோம். இருமுடி எடுத்து எலுமேலு வந்து ஒரு மனதாகி வேட்டை துள் அருமை நண்பராவா உரை தொழுது ஐயனின் அருள்மலை ஏறிடுவார், சபரிமலைக்கு சென்றிடுவார் சுவாமியே, ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி சங்கரன் மகனை கும்பிடுவோம், ஐயன் சங்கடமின்றி ஏறிடுவோம், தங்கடமின்றி ஏறிடுவான். நீலிமலை ஏற்றம் சிவபாலனும் ஏறிடுவார், காலமெல்லாம் நமக்கே அருள் காவலனாயிருப்பார், ஏகபலந்தார் பாதமளந்தான் ஏகபலந்தார் பாதமளந்தான் ஏகபலந்தா என்றால் அவன் தேகத்தை தந்திடுவார், பாதபலந்தா என்றால் அவன் பாதத்தை தந்திடுவார், நல்ல பாதையை காட்டிடுவார் சுவாமியே, ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. சபரி பீடமே வந்திடுவார், சபரி அன்னையை பணிந்திடுவார், சரங்குத்தி ஆளி கன்னிமார்களும் சரத்தினை போட்டி வணங்கிடுவார், சபரிமலைதனை நெருங்கிடுவார், 18 படி மீதும் ஏறிடுவார், கதியென அவனை சரணடைவார், மதிமுகம் கண்டே வணங்கிடுவார், ஐயனை துதிக்கையிலே
இந்த பாடலை பாராட்டி அம்மாஸ்டி அவர்கள் 10 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார். அன்பளிப்பளித்த அனைவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். மகமாயி சமயபுரத்தாயி உன் மகள் எனக்கு எல்லாமும் நீயே, கொள்ளிடத்தின் கரை மேலே உன் கோவில் தருங்குங்குமம் தான் மங்கையர்க்கு காவல், தருங்குங்குமம் தான் மங்கையர்க்கு காவல். மகமாயி சமயபுரத்தாயி உன் மகள் எனக்கு எல்லாமும் நீயே, கொள்ளிடத்தின் கரை மேலே உன் கோவில் தருங்குங்குமம் தான் மங்கையர்க்கு காவல், தருங்குங்குமம் தான் மங்கையர்க்கு காவல். மகமாயி சமயபுரத்தாயி உன் மகள் எனக்கு எல்லாமும் நீயே. கண் கொடுக்கும் கண்ணமுற தேவி அருள் தருவாள் இமயமலை செல்வி, கண் கொடுக்கும் கண்ணமுற தேவி அருள் தருவாள் இமயமலை செல்வி, மூவிலை வேல் கை கொண்ட காளி பகை முடிக்க வந்த எங்கள் முத்துமாரி, மூவிலை வேல் கை கொண்ட காளி பகை முடிக்க வந்த எங்கள் முத்துமாரி. மகமாயி சமயபுரத்தாயி உன் மகள் எனக்கு எல்லாமும் நீயே. வேப்பமரம் நிலை கொடுக்கும் வீடு அது வினை தீர்க்க நீ அமைத்த கூடை, வேப்பமரம் நிலை கொடுக்கும் வீடு அது வினை தீர்க்க நீ அமைத்த கூடை, திருநீரே அம்மா உன் மருந்து அதை அடைந்தாலே நோய் ஓடும் பறந்து, திருநீரே அம்மா உன் மருந்து அதை அணிந்தாலே நோய் ஓடும் பறந்து. மகமாயி சமயபுரத்தாயி உன் மகள் எனக்கு எல்லாமும் நீயே. பெற்றவளே நீ அறிவாய் என்னை, உன் பேரருளால் வளர்ந்த இந்த பெண்ணை, பெற்றவளே நீ அறிவாய் என்னை, உன் பேரருளால் வளர்ந்த இந்த பெண்ணை, கற்றகளை சிறு துளியே எனக்கு அதை கடலாக்கி வைத்த புகழ் உனக்கு, கற்றகளை சிறு துளியே எனக்கு அதை கடலாக்கி வைத்த புகழ் உனக்கு. மகமாயி சமயபுரத்தாயி உன் மகள் எனக்கு எல்லாமும் நீயே, கொள்ளிடத்தின் கரை மேலே உன் கோவில் தருகுங்குமம் தான் மங்கையர்க்கு காவல், தருகுங்குமம் தான் மங்கையர்க்கு காவல். மகமாயி சமயபுரத்தாயி உன் மகள் எனக்கு எல்லாமும் நீயே. இப்பொழுது அந்த நார்த்தாமலை எல்லையில் கோட்டைமலை ஆளக்கூடிய கோட்டை பெருமாள் கோனார்குடியில் 7 பெண் மக்களாக அவதாரம் எடுத்து 7 எல்லைக்கோட்டில் அமர்ந்து அந்த மயூசாசுர அரக்கனை வதம் செய்து அழித்துவிட்டு அதற்கு கையிலிருந்து செய்கிறேன். இதோ சென்று வருகிறேன்.